بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن نعمره نكسه في الخلق أفلا يعقلون எவரை நாம் வயோதிகராக்கி வயதை நீட்டி விடுகிறோமோ அவரை படைப்பில் வாலிபத்திற்கு பிறகு முதுமையும் பலத்திற்கு பிறகு பலவீனத்தையும் கொடுத்து தலைகீழாக மாற்றி விடுகின்றோம். இதனை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்களாம். சூரா யாசினுடைய 68வது ஆயத்து இது. இப்போ போன ஆயத்துல அல்லாஹ் மனிதர்களுடைய பார்வை அப்படியே தொடைச்சு எடுக்கிறதுக்கும், அதே மாதிரி அவர்களுடைய அந்த உருவங்கள் அந்த அசைவுகளையும் முடக்கி மாற்றுவதற்கும் மசஹ்னா அதுவும் அல்லாஹ்வினால் முடியும். அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லி காமித்தான். இந்த ஆயத்துல ஒரு மனிதன் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உடனடியா தண்டிக்கிறத தாண்டி அன்றாட வாழ்க்கை அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும்னு அல்லாஹ் சொல்றான். பிறக்கும் போது குழந்தை ரொம்ப பலவீனமாக அப்படி இருக்கிற நிலைமையில தான் மனிதன் படைக்கப்படுறான். அப்புறம் வாலிபத்துல உச்சகட்டமான பலம் அவனுக்கு கிடைக்குது. அப்ப ஆயுளை அல்லாஹ் அவனுக்கு நீட்டித்து வைக்கும் பொழுது அந்த வாலிப பருவத்தை தக்க வைக்க, அந்த வாலிப பருவம்ன்றதை விட பலம்னு சொல்லலாம். அந்த பலத்தை தக்க வைக்க முடியாம திருப்பி ஒரு குழந்தை மாதிரி மனிதன் மாறக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியும். பற்கள் எல்லாம் விழுந்து போய், முதுகு வளைந்து போய், புத்தி அதுவும் தளர்ந்து போய், திருப்பி அந்த பலவீனமான நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகிறான். இந்த ஒரு விஷயத்த அல்லாஹ்வினுடைய அந்த பேராற்றலை நீங்க பகுத்தறிந்து விளங்க வேண்டாமா, நீங்க யோசிக்க வேண்டாமா என்று அல்லாஹ் இந்த ஆயத்துல நமக்கு கேட்கிறான். மேலும் நாம் எவருக்கு நீண்ட ஆயுளை அல்லது வயதை, உமுர் அப்படின்னு சொன்னா ஆயுள் நீண்ட காலம் வாழ வைக்கிறதுக்கு தான் அல்லாஹ் உமுர் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவரை படைப்பில் தலைகீழாக மாற்றத்திற்கு உள்ளாக்குகிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். நக்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு பொருள் தலைகீழாக ஆவறதுக்கு தான், கவிழ்ந்து இருக்கிறது தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. இப்போ நேரா நிமிர்ந்து நிக்கிறான் ஒரு வாலிபன், முதுமையின் காரணமாக அவன் கூன் விழுந்து அப்படியே திருப்பி தரை நோக்கி அவனுடைய முகம் தள்ளப்படுறத குறிக்குது. அதே மாதிரி அவன்கிட்ட இருந்த ஆற்றல்கள், வாலிப பருவத்துல நிறைய ஆற்றல் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த பலம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போய் இறுதியில அந்த குழந்தைத்தனம் அப்படின்ற ஒரு இடத்திற்கு மனிதன் வரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் சொன்னான். அஃபலா யாக்கிலூன், அவர்கள் பகுத்தறிந்து உணர மாட்டார்களா, சிந்திக்க மாட்டார்களா? அதாவது ஆறாவது நாம் கொடுத்திருக்கின்ற அக்குல், அறிவு, ஆறாவது அறிவு, அந்த அறிவை பயன்படுத்தி இந்த மாற்றம் நடக்குதே நம்ம வாழ்க்கையில, இதை வச்சாவது மனிதன் புரிந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்போ லைஃப் சைக்கிள் அதுதான் இந்த ஆயத்து நம்மள்ட்ட பேசுது. பலவீனமாக குழந்தையாக மனிதன் பிறக்கிறான். வாலிபத்துல எல்லா பலமும் அவனுக்கு கிடைக்குது. நீண்ட ஆயுள் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தான்னு சொன்னா திருப்பி அவனுடைய படைப்புல அந்த பலவீனமான நிலைக்கு அவன் ஆளாக்கப்படுறான். அதாவது திருப்பி அந்த நிலைமைக்கு போயிடுறான். அப்போ அந்த முதுமை அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு வாலிபம் கடந்துருச்சுனாலே அடுத்து முதுமையை நோக்கி கண் பார்வையெல்லாம் மங்கி போகும், காது நல்லா கிளியரா கேட்காது, அதே மாதிரி ஒரு விஷயத்த முழுதா ஞாபகம் வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய குறைகள் இருக்கிறத பார்க்கணும். அப்போ தான் எப்பயுமே நிரந்தரமானவன் இல்ல, அதே மாதிரி என்னைய இயக்குகிற ஒரு பெரிய ஆற்றல் இதுல உண்டு, ஒரு படைப்பாளன் இருக்கிறான், அவன் தான் என்னைய இவ்வளவு தூரம் இப்படி செய்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த மனிதன் யதார்த்தத்தை உணரணும் அப்படின்றது இந்த ஆயத்து நமக்கு சொல்றதை நம்ம தப்சீர்கள்ல பார்க்கணும். அதே மாதிரி மனிதனுடைய கர்வத்தை முழுசா அடக்கிறதுக்கு முதுமையை தவிர வேற மிகப்பெரிய சான்றெல்லாம் தேவையில்லை. முதுமை ஒண்ணு போதும். வாலிப வயசுல அப்படின்றத விட நம்ம பாஷையில சொல்லுவாங்கல்ல, நான்லாம் அந்த வயசுல எப்படி இருந்தேன் தெரியுமா, ஊருக்கே தாதா மாதிரி, அதே மாதிரி என்கிட்டதான் எல்லா அதிகாரமும் இருக்குன்ற மாதிரி,
இன்னும் சில பேர் வந்து எப்படின்னா ஃபிரௌனிய குணம், இந்த குணத்தெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு ஆஹ் என்னென்ன அதிகாரங்கள் பண்ண முடியுமோ, அக்கிரமம் பண்ண முடியும் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா முதுமையில இன்னொருத்தவங்க உதவி இல்லாம கொஞ்சம் தண்ணி கூட குடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பலவீனமாக போற காட்சியெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். அப்போ மனிதன் இந்த மாற்றத்தை வந்து அவனுடைய சுய விருப்பத்தினால மாத்த முடியுமான்னு கேட்டா முடியாது. அதை தடுக்கவும் முடியாது. சரி, அவன்கிட்ட இருக்கிற அந்த விஞ்ஞான ரீதியான எல்லா விஷயங்களை கொண்டு அவனால பீட் பண்ண முடியுமான்னா அதுவும் முடியும். அப்போ இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை. நம்மளுடைய உடல் அதுவும் நிரந்தரமானது இல்லை அப்படின்றதுக்கு வந்து அழிந்து போகக்கூடியதுன்றதுக்கு நம்மளுடைய உடல், அதுல இருக்கக்கூடிய முதுமை, அதுவே வந்து ஒரு சிறந்த அத்தாட்சியாக இருக்கு. அப்போ மறுமையுடைய வாழ்வு மட்டும்தான் எந்த நிலையிலையுமே சரி, முதுமை அப்படின்ற ஒரு கான்செப்டே இருக்காது. நம்ம ஏற்கனவே கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஒரு வயதான மூதாட்டி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேனான்னு சொல்லி கேட்கும் பொழுது கூட, நீங்க வந்து சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? வயதான தோற்றத்துல நீங்க போக முடியாது, உங்களுடைய வாலிபம் திரும்பப்பட்டு நீங்க அந்த நிலைமையில போவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் எல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம அன்னைக்கு கூட டிஸ்கஸ் பண்ணோம். சோ அதுல நம்ம புரிஞ்சு கொள்றது என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற வாழ்க்கை மட்டும்தான் முதுமை இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றது நமக்கு வந்து மிக தெளிவாக புரிய வருது. அப்ப நம்மள்ட்ட இருக்கிற அழகு, ஆற்றல், அறிவு எல்லாமே வந்து ஒரு காலத்துல நம்மள்ட்ட இருந்திருக்கலாம். ஆனா காலம் போக போக எல்லாமே நம்மளை விட்டு ஒண்ணு ஒண்ணா போகும். ஃபர்ஸ்ட் அழகு போயிடும், அடுத்த அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வரும், ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதெல்லாமே மனிதன் கண்கூடாக பாக்குறான். இப்போ நம்ம இந்த இப்போ உள்ளது எதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல உடலை வந்து ரொம்ப மசில்லாம் ரொம்ப டைட்டா வச்சிருந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்தா இப்போ வயசான தோற்றத்துல குச்சி ஊண்டி நடந்து வர்றாங்க. அவங்களால எதுவுமே முடியல. நிறைய வீடியோஸ்ல கூட பார்த்தேன். அவங்க பேர் எனக்கு வந்து சரியாக ஞாபகம் இல்லை. சோ அவங்க உடல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமா, ரொம்ப வந்து வித்தியாசமா இருக்கும். ரொம்ப ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு ஃபுல்லா அப்படி வச்சிருப்பாங்க. ஆனா பார்த்தா வயது ஆக ஆக எதுவுமே முடியாது. சோ இந்த இயற்கையான விஷயத்த அஃபலா யாக்கிரூன், சிந்திச்சு பார்க்க மாட்டாங்களா? யோசிக்க வேண்டாமா? இப்படி வந்து நான் வந்து போறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய நிலைமை மாறிக்கிட்டே இருக்குன்னு சொன்னா நான் வந்து யோசிக்கணும் இல்லையா அப்படின்றத அல்லாஹ் வந்து மனிதன் ஒவ்வொருவருக்கும் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆஹ் ஒரு உதாரணமாக, ஒரு உபதேசமாக நம்ம வந்து எடுத்துக்கொள்றோம். எவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. பிளாஸ்டிக் சர்ஜரின்ற பேர்ல பண்ணிக்கிறாங்க. கிரீம், எவ்வளவோ கிரீம்கள் வந்து அப்ளை பண்றாங்க. அதே மாதிரி நவீன ரீதியாக என்னென்ன மருந்துகள் எடுக்க முடியுமோ எல்லாமே எடுக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய முதுமைய வந்துடக்கூடாதுன்றதுல மனிதன் ரொம்ப கவனமா இருக்கிறான். இளமையாவே நம்ம எப்பயுமே வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய ஆண்கள் முதல் பெண்கள் எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு காட்சியை வந்து பார்க்க முடியும். ஆனா சும்மா அப்படி லைட்டா மாற்ற முடியுமே தவிர, ஏஜ் ஆயிட்டே போக போக அந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா வந்து உடல்ல காமிச்சிடும். அசல் பலவீனம் அப்படின்றத வந்து என்னைக்குமே எவ்வளவு பெரிய டெக்னாலஜி இருந்தாலும் நம்மளால அதை தடுக்கவே முடியாது. சோ இந்த ஒரு விஷயத்த நம்ம தொழில்நுட்பத்தால வெல்ல முடியாதுன்ற ஒரு விஷயத்த மனிதன் எப்பயுமே புரிஞ்சு கொள்ளணும்ன்றது இதுல நமக்கு வந்து புரிய வருது. எவ்வளவு செலவு பண்றாங்க இல்லையா இன்னைக்கு. அதே மாதிரி அந்த உடம்ப வச்சுக்கிட்டுதான் வாலிபத்துல பலம் இருக்கு, அழகு இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அவங்கள்ட்ட வந்து புத்தி கூர்மையா பேசக்கூடிய ஆற்றல் இருக்கு. எல்லாம் அதெல்லாம் வச்சா அகந்தை கொள்ளக்கூடிய ஒரு இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ மார்க்கத்தினுடைய கடமைகள் எவ்வளவு விஷயங்கள் வந்து அல்லாஹ் செய்ய சொல்லியிருக்கிறான். நபி அவர்கள் வந்து செய்யணும்னு சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து முதுமையில பாத்துக்கலாம், வயசு ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். நேத்தி கூட நம்ம இதை பார்த்தோம். ஒரு எஜுகேஷன் கூட இஸ்லாமிக் ரீதியான எஜுகேஷன்ன்றது ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. நல்லா படிக்கிறான், எதுக்கு வந்து ஓத வைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்து போயிடுச்சு. சம்பாதிக்கணும் அந்த கான்செப்ட் எல்லாமே இஸ்லாமிக் ரீதியா இருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம இதுல புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா முதுமை வந்துருச்சு, எல்லாம் அப்ப செஞ்சுக்கலாம்னா நின்னு உருப்படியா தொலை கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுறோம். அதே மாதிரி குரான் ஓதணும்னு நினைச்சோம்னா எந்த சட்டத்திட்டங்கள் ஞாபகத்துல இருக்காது. ஒரு எழுத்தை எப்படி நம்ம சொல்லணும்ன்றது நம்மளே அறியாம நம்ம மறந்துருவோம். அந்த வயது கூட 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 நம்மளால எதுவுமே செய்ய முடியல. சோ பலம் இருக்கும் போதே, வயது இருக்கும் போதே, இளமை இருக்கும் போதே அதை நம்ம சரியான முறையில பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஆயத்துல இருந்து புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தா முதியோர்கள்
எப்படி சொல்றது, அந்த முதியோர் இல்லம்ன்ற ஒரு கான்செப்ட் கூட இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு சுமையா கருதப்படுறாங்க. முதுமை அடைந்த பெற்றோராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மார்க்கமே அந்த வீட்டுக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வந்து இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள், அதே மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் இது எல்லாமே பின்பற்றாத ஒரு குடும்பமா இருந்துச்சுன்னு சொன்னா பெற்றோர்களை வந்து ஒரு சுமையாக நினைக்கிறாங்க. நினைச்சு அப்படியே கொண்டு போய் வந்து அந்த ஹோம்ல கொண்டு போய் சேர்த்து விடுறது, வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யறாங்க. சோ குரான் வந்து நமக்கு என்ன சொல்லுது, இன்னைக்கு நீ யார பலவீனமா பாக்குறியோ அவங்க அவங்க வந்து அவங்களுடைய வயசுல உன்னைய விட பலசாலியா இருந்தவங்க தான். அதுல இன்னொரு விஷயம் நமக்கு புரியுது, நாளைக்கு நீயும் இதே நிலைமைக்கு தான் தள்ளப்படுவாய். முதுமை இப்ப அவங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி நீ எப்படி யோசிக்கிறாயோ அதே போன்று உனக்கும் அந்த முதுமை உண்டு. நீ எப்படி பலசாலியா இப்ப இருக்கிறியோ அதே மாதிரி அவங்களும் இருந்திருக்கிறாங்க. சோ அந்த வயது முதிர்ந்த பெற்றோர்களாக இருக்கட்டும் அல்லது வயது மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் கண்ணியத்துடனும் அன்புடனும் அவர்களை வந்து பராமரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கடமை இந்த ஆயத்துல இருந்து நமக்கு வந்து புரிய வருது. சோ எல்லாத்துக்கும் முதுமை உண்டு. சில பேர் வந்து வயசானவங்க கஷ்டப்படுறவங்க அவங்களெல்லாம் பார்த்தோம்னா அதை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது. ஒரு சில பேர் அல்லாஹ் அருள் செய்த சில பேர் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு ஏழை எளிய மக்கள் பாக்குறாங்க, ஒரு ஒரு பலவீனமானவங்க பார்த்தாங்கன்னா, ஒரு முதுமை அடைஞ்சவங்களை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கான தேவைகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து நினைக்கக்கூடிய ஒரு இதை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு நல்லாவே தெரியும். இறந்து போற தருவாயில கூட அது ஏதோ ஒரு தூரத்துல போயிட்டு ஒரு வயதான மூதாட்டிக்கு தான் பணிவிடை செஞ்சு கொடுத்துட்டு வருவாங்க. இன்னொரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு அந்த பேரிச்சம்பளத்துல விதை நீக்காம கொடுத்தோன்னே அபூபக்கர் எங்கே, அவர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு வந்து ஞாபகம் இருந்திருக்கும். சோ முதுமை அடைந்த ஒருவருக்கு எப்பயுமே நம்ம வந்து ஒரு உதவிகரமாக இருக்கணும்ன்றது இதுல நமக்கு வந்து புரிய வருது. சோ இந்த ஆயத்தை யார் நம்ம படிச்சோம்னாலும் சரி, நம்மளுடைய மரணம், நமக்கு வரவிருக்கக்கூடிய முதுமை, இது எல்லாமே நம்ம எண்ணி பார்க்கணும்ன்றது இந்த ஆயத்தை நமக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கணும். சோ முதுமை அடைந்தாலும் கூட இன்னைக்கு சட்டத்திட்டங்கள் நமக்கு வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, முதுமையாக இருந்தாலும் நின்னு தொழ முடியலையா, நீங்கள் அமர்ந்தோ அல்லது உங்களால் இயன்ற முறையில் தொழுது கொள்ளுங்கள். அதே மாதிரி நோன்பு நோக்க உங்களுக்கு வந்து சக்தி இல்லாம முதியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பகரமாக நீங்க ஏழைகளுக்கு ஃபிதியா கொடுங்க அப்படின்லாம் வந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த சலுகைகள் அது எல்லாமே உண்டுன்றதையும் நம்ம வந்து இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறோம். அதே மாதிரி மார்க்க கடமை அந்த பொறுப்புகள் எல்லாமே வந்து சில பேருக்கு நீங்கிடும். யாருக்குன்னு சொன்னா ஞாபக மறதி இருக்கிறது, அதே மாதிரி புத்தி வந்து முழுவதுமாக தளர்ந்து போன நிலைமையில இருக்கிறவங்களுக்கு அந்த சட்டத்திட்டங்கள் கூட அவங்களுக்கு வந்து நீங்கி விடுறதை கூட நம்ம வந்து உணர்ந்து கொள்ள முடியுது. அப்போ இந்த விஷயத்த வந்து நம்ம நம்பணும். மனிதன் பிறக்கிறான், வாலிபம் அடைகிறான், முதுமை அடைகிறான், அப்புறம் மரணம் அடைகிறான். சோ இந்த சுழற்சி முறையில தான் அல்லாஹ் வந்து எல்லோரையும் அமைத்து வைத்திருக்கிறான். ஒரு சிலரை வந்து வாலிபத்திலே அல்லாஹ் வந்து விரும்புறவங்கள கூப்பிட்டுக்குருவான். சிலர் வந்து முதுமை அடைகிற நிலைமையில அல்லாஹ் மௌத்தாக்குவான். யாரை எப்போ மரணம் அடைய செய்வான் அப்படின்றதும் நமக்கு வந்து தெரியாது. சோ ஒரு பொதுவான விதியை நம்ம வந்து எப்பயுமே புரிஞ்சு கொள்ளணும். அதன்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை அமையணுன்றது இந்த ஆயத்துல நம்ம விளக்குறோம். யாருக்கு நீண்ட ஆயுள் அளிக்கிறோமோ தலைகளாக்குறோங்கிறோம் இல்ல, அது விளங்கி திங்க் பண்ண மாட்டாங்களா, நல்லா யோசிக்க சொல்றோம். என்ன தலைகளாக்குறோம் அப்படிங்கிற அந்த நம்ம அல்லாஹ் பத்தி எப்பவுமே நல்ல எண்ணம் கொள்ளணும்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம சில நேரத்தில் அல்லாஹ் வந்து மனிதனை பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? சில இடத்துல சொல்லலாம், இன்னல் இன்சான் லஃபி ஹுஸ்ர் இல்லைங்களா, மனிதன் வந்து நஷ்டத்தில் இருக்கிறான். அதாவது மனிதன் பலகீனமானவனாக இருக்கிறான், படைக்கப்பட்டிருக்கானா அவனை வந்து அவன் என்ன சொல்றான், நீ ஸ்ட்ராங் ஆக்கிக்கோ அப்படிங்கிறான். நீ நஷ்டத்துல இருக்கேன்னு சொன்னா லாபத்துக்கு வந்துரு அப்படிங்கிறான். ரிமைண்டர்ஸ் தான். வந்து அந்த பாத்திரத்தோட அதை சுடும் கையை சுட்டு விட்டுறோம்னா என்ன அர்த்தம், நம்மளை வந்து ஒரு அக்கறையோட எல்லாம் சொல்றான்னு அர்த்தம். சொல்லலைன்னா நமக்கு வந்து அப்ப கையை வச்சிருவோம் இல்லையா. அதையும் மீறி நம்ம வைக்கும் போதுதான் குஃபுர் தானே வந்துடுது, நிஃபாக் தானே வந்துடுது.
ஸோ நம்ம அதனால வந்து இந்த மாதிரி ரொம்ப இந்த மாதிரி வயசாயிட்டா நம்ம இந்த மாதிரி ஆயிரும் கவலை, சில பேர் கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க, நல்லா இந்த மாதிரி ஆக்கிற போறானே அப்படிங்கிற நோக்கத்துல எல்லாம் சொல்லல. அதுக்கு இப்பவே நீங்க உங்க உடம்ப வந்து தயார் பண்ணிக்கங்க. என்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க, என்ன உடம்ப பார்த்துக்கங்க, உடம்பையும் மனதையும் வந்து நல்லபடியா வச்சுக்கோங்க. இந்த குரான் ஹதீஸ் தொழுகை மூலமா மனசு பாதுகாக்கப்படுது. ஆரோக்கியத்தை வந்து நம்ம பேணும் போது நம்ம உடம்பு திடகாத்திரமா இருக்கும். என்ன நம்ம புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும். மௌத்தா போற வரைக்கும் சொல்லுவாங்க. சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார், லீ குவான் யூ. என்ன அவர் மரணம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கத்துக்கிட்டே இருப்பார். என்ன அவர் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து கத்துக்கிட்டே இருப்பார். மலேசியா பிரதமர் அப்படித்தான் இன்னும் இருக்கிறார். 101 வயசு அவருக்கு. டாக்டர் மகாதீர் முகமது கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன 101 வயசா? 101 வயசு. என்ன டாக்டர் மகாதீர், அவர் ஒய்ஃபும் நல்லா தான் இருக்கிறாங்க இது வரைக்கும். இப்பவும் வந்து அவருக்கு நல்லா பேசுறாரு, நடவுடையோட இருக்கிறாரு, மாஷா அல்லா. என்ன ஸோ அவங்களெல்லாம் எப்படி முடியுது? என்ன இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா பெரியாருன்னு சொல்றோம், காந்தி இந்தியாவில காந்தியடிகள்னு சொல்றோம். என்ன இப்போ அவங்கெல்லாம் எந்த வயசுக்கு மேல பெரிய பெரிய சாதனைகள்லாம் படிச்சாங்க? என்ன அந்த இயக்கத்தை அவங்க மாற்று மத சகோதரர்களா இருந்தா கூட என்ன நம்ம பட் வயசை வந்து அவங்க ஒரு தடையா நினைக்கல. மனசை வந்து இளமையா வச்சுக்கிட்டா அதான் சொல்லுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே உடம்பு வீணா போய் தொப்பை போட்டு நடக்க கூட முடியாம வயதான நம்பர் இருப்பான். சில பேர் 70-80 வயசுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. என்ன ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. என்ன ஸோ அறிவும் சரிங்க. இப்போ நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ 70 வயசுலாம் வந்து ஆஃபீஸ் ஆகுறாங்க. இப்போ அன்னைக்கு ஒரு இதுல பாக்குறோம், ஃபேஸ்புக்ல பாக்குறோம், ஒரு 70 வயசு அம்மா ஒரு ஒரு துருக்கியிலயோ எஜிப்ட்லயோ நினைக்கிறேன், அவங்க வந்து குரான் ஹாபிஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம நினைச்சுக்கிறத நம்மளால முடியாது. என்ன வந்து நம்ம மனசை வந்து ஸ்ட்ராங்கா எப்போ வச்சாலும் எல்லாம் வந்து நமக்கு தவக்கழுத்து வச்சு நம்ம முயற்சி பண்ணா முடியாதுங்கிற வார்த்தை வந்து சைத்தானுடைய வார்த்தை தானே இல்லையா? நம்ம அல்லாஹ் கொடுத்துருக்குறான், தவக்கழுத்து வச்சு செய்வோம் அப்படின்னு அதான் சொல்லுவாங்க. நம்ம ஹாபிஸ் ஆகணும் அப்படின்ட்டு வேலை ஆரம்பிச்சிட்டாலே அட்லீஸ்ட் எல்போர்டு போட்டுக்கிட்டாவது நம்ம அல்லாஹ்கிட்ட போய் சொல்லிடலாம். அல்ல நான் அந்த ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஆபீஸ் ஆகிறதுக்கு. எல்லாம் மேபி அந்த ஆபீஸ் ஆக வேண்டியதுக்குள்ளே சொல்றேன், ஒரு 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 நியத்துல வச்சு இறங்கிட்டா அதுல மூத்தா போயிட்டா கூட எல்லாம் வந்து அந்த நியத்தை வந்து கபூல் செஞ்சிடும் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து ரசூலுல்லாஹி பாத்தீங்கன்னா இப்போ சஹாபாக்கள்லாம் 40 வயசுக்கு மேலதான் வந்து எல்லாம் வந்து சில பேர் ஆபிஷா இருக்கிறாங்க, ஆலிம்கள் ஆகிருக்கிறாங்க. அப்போ வந்து ரசூலுல்லாஹி டீச் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஆயத்துக்கள் கேட்கும் போது நம்ம அல்லாஹ்வுடைய நல்ல நினைவோட நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுவோம். ஒரு அவசர கால ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். இன்னும் இன்சான் ஃபியூச்சர் அதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், என்னென்ன கடமைகளை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிடணும் ஃபாஸ்டா. மோஸ்ட்லி எனி டைம் வரப்போகுது நமக்கு. அதுக்குள்ள எவ்வளவு நம்ம கல்வியை கத்துக்கணும், நற்காரியங்கள் செய்யணும் செஞ்சுக்கணும், ஆரோக்கியத்தை தேடி நம்ம தேடிக்கணும். ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல அந்த இஸ்லாமிய தீன் இருந்தா பிள்ளைங்க நம்மள வந்து வயசு காலத்துல நம்மளை வந்து நல்லா மதிப்பாங்க. என்ன ஸோ நம்மளும் வந்து நம்ம பெற்றோர்களை வந்து நல்லபடியா பார்த்துக்கணும். அவர்களை சீ என்று கூட சொல்லாதே, உஃப்னு கூட சொல்லாதேமா இல்ல. உஃப் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஃபாங்கிறது வந்து ரொம்ப லேசான வார்த்தை அரபிக்ல. ஃபா அப்படின்னு கூட சொல்லிடாத பெற்றோரை. என்ன அப்படின்னு அர்த்தம் ஹா ஹா அதெல்லாம் சொல்லிடாத. இன்னும் பாங்கிற வார்த்தை கூட சொல்லிடாத. என்ன நம்ம தஜீது படிக்கிறோம் இல்லையா, ரொம்ப சில அழுத்தமான எழுத்துக்கள்லாம் இருக்கு. வரவே மாட்டேங்குது. காஃப் இருக்கு. நல்லா கான்னு சொல்ல கான்னு கூட சொல்ல இந்த ஃபா உஃப் உஃப்னு கூட சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு அந்த அரபுல சொல்ற வார்த்தைகள் தான் அது. ஸோ நம்ம அப்படி நம்ம அவங்களை கவனிச்சுக்கணும். ஸோ நம்மளும் வந்து சபூர் செய்யணும். இப்போ வயசா ஆக அவங்களுக்கு வந்து சிறுபிள்ளைத்தானே வரும். இது வந்து இளைஞர்களுக்குள்ள ஒரு பாடமா கூட எடுத்துக்கலாம். அல்லாஹ் சொல்றான், பெரிய முதியோர்கள் ஆனவன தலைகீழா புரட்டுறோம்னா என்ன, சின்ன பிள்ளைய ஆகுறவங்க அவங்க. நீங்க நம்ம எப்படி சின்ன பிள்ளையில இருந்தோமோ அதான் ஒரு ஒரு இதுல பார்ப்போம். நம்ம வந்து ஒரு ஃபேமஸா ஒரு யூடியூப்ல ஒரு சீன் வரும். அதாவது ஒரு ஒரு வயசான வயசான ஃபாதர் நினைக்கிறேன். வந்து அவர் என்ன பண்ணுவாரு, பையன்கிட்ட வந்து திருப்பி திருப்பி கேட்பாரு, புரியாது அவருக்கு.
என்ன இதுல என்ன எழுதியிருக்கு? 4-5 தடவை கேட்பாரு. அவன் ரொம்ப ரொம்ப கோவப்பட்டு, உன்னை எத்தனை தடவை தான் சொல்றது அப்படின்றான். நான் சொன்ன பிறகு அவரு போய் எடுத்து காமிப்பார், பழைய ரெக்கார்டிங் இதே காமிப்பாரு. அவன் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ அவங்க அப்பா கிட்ட அது என்னன்னு கேட்பான். குழந்தையா இருக்கப்போ 3 வயசுல காக்கா அப்படிம்பாரு. 2வது தடவை கேட்பான், திருப்பியும் அந்த காக்கா அப்படிம்பாரு. 10 தடவை கேட்டாலும் காக்கா காக்கான்னு சொல்லி கொடுப்பாரு. என்ன நாம அந்த பெற்றோர்கள் அந்த மாதிரி ஒண்ணுக்கு 2 தடவை கேட்டாலும் உனக்கு விளங்காதா, உனக்கு அறிவு இல்லையா, பாவம் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நம்ம மனிதர்கள் அந்த வந்துடும் அந்த கோபம். அப்ப அந்த சைத்தானை வந்து நம்ம அடக்கணும். இந்த மாதிரி ஆயத்துக்கள்லாம் நம்ம படிக்கும் போது நமக்கு யாபம் வரணும், இந்த மாதிரிலாம் செய்யணும். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றான், அந்த நம்ம வந்து கருணை மனிதர்கள் மீது கருணை காட்டாதவர்கள் அல்லாஹ் கருணை காட்ட மாட்டாங்கிறான். என்ன அது பெற்றோர்களுக்கு வந்து எப்படி நடந்துக்க சொல்லியிருக்காங்கன்னு எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்க சொல்லியிருக்கிறான். என்ன சாதாரண மனிதர்களுக்கே கருணை காட்டலன்னா அல்ல கருணை காட்ட மாட்டான். பெற்றோர்களுக்கு நம்ம கருணை காட்டலன்னா நம்ம என்ன வந்து முதியோர்கள் இல்லத்துல போய் விடுறது, என்ன வேற வழி இல்லைன்னா என்ன பண்றது? சிலரோட சூழ்நிலை கூட அப்படி இருக்கலாம். சில பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க, அவங்க தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா பெற்றோர்களும் அந்த மாதிரி மனசை மாத்திக்கணும். என்ன பண்றது, வழி இல்லை என்ன அப்படின்னு அவங்க பொருளாதாரத்துக்காக அவங்க போயிருக்கலாம். ஊர்ல வந்து உட்காரு, என்ன நம்மளும் நீ ஒண்ணு நானும் சேர்ந்து கஷ்டப்படும் அப்படின்னு அந்த சூழ்நிலை, ஒருத்தரோட சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்கும். நம்ம எல்லாரையும் வந்து நம்ம தவறா செஞ்சிட முடியாது. இப்போ சில பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க, ஊர்ல அம்மா அப்பா விட்டுட்டு போயிருப்பாங்க, அவங்களுடைய சூழ்நிலைகள் வர முடியாத நிலைமையில இருக்கலாம். இவங்கெல்லாம் போய் வெளிநாட்டுல போய் இருந்தா அவங்களுக்கு ஒத்து வராது. போவாங்க, 1 மாசம் இருப்பாங்க, 2 மாசம் இருப்பாங்க, அவங்களுக்கு நண்பர்கள் இருக்காது, வட்டாரங்கள் இருக்காது, அவங்களுக்கு இந்த கிராம வாழ்க்கை ஊர் வாழ்க்கை தான் பிடிக்கும். அப்படிங்கிறப்போ அவங்க அங்க இருப்பாங்க, இவங்க இங்க இருப்பாங்க. இப்பதான் நிறைய டெலிகம்யூனிகேஷன் வந்துருச்சு, வீடியோ கால் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு. அட்லீஸ்ட் டெய்லி கால் பண்ணிட்டாவது இருக்கணும். என்ன ஸோ அவங்கள வந்து நம்ம பிள்ளைங்களுக்கும் இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். அதான் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு இருக்கும் போது நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும். இறந்த பிறகு கூட அவங்களுக்கு சதக்கா ஜாரியாக்கள் அனுப்பிச்சு வைக்கணும். என்ன டொனேஷன்ஸ், இந்த மாதிரி சதக்கா, மற்றபடி அவங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட, என்ன உறவினர்கள்ட்ட, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் வந்து நம்ம நல்லபடியா நடந்துக்கணும். அது மூலமா அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுவாங்க, நமக்கு நன்மை கிடைக்கும். அதான் ஒரு பிள்ளை யாரு சாலிகான பிள்ளை அப்படின்னா, சாலிகான பிள்ளைய கூட துவா கேட்கிறோம். நம்ம சாலிகான பிள்ளை என்ன அப்படின்னா, ஒருத்தர் சொன்னாரு, நீ வந்து உன் பெற்றோருக்கு நீ துவா கேட்டாலும் நீ சரியான பிள்ளை தான். அது என்ன அவங்களோட துவா கபூல் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம பெற்றோர்களுக்காக ஒருத்தர் நம்ம துவா கேட்கணும். என்ன நம்ம பிள்ளைங்களுக்கும் துவா கேட்கணும், கண்குள் வச்சு தரும் பிள்ளைகளை தான் அப்படின்னு. நமக்கு பிறகு நம்மளை வந்து இப்போ சின்ன பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ரொம்ப துடுக்குத்தனமா தான் இருக்குது. என்ன அவங்கள வந்து பொறுமையா இந்த மாதிரி குரான் எல்லாம் ஓதி ஹலக்கால உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அவங்களை என்ன பண்ணணும், மார்க் வழியில கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதுல வந்து வயசான காலத்தை அப்படியே தலைகீழ புரட்டுறான் அப்படிங்கிறதுனால நம்ம மனம் வந்து ரொம்ப சோம்பி போயிடறதுக்காக எல்லாம் சொல்லலை. என்ன நல்லா எப்பவுமே நல்ல எண்ணத்தை கொள்ளணும், அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத. நமக்கு இந்த மாதிரி தள்ளாத வறுமை, யார்கிட்டையும் வண்டி நிக்காத நிலைமை, நான் யார்கிட்டையும் நம்ம கையேந்திர நிலைமை வந்துடாம நம்ம எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். முதுமையில் வறுமை வந்து ரொம்ப, இளமையில் வறுமைன்னு சொல்லுவாங்க, முதுமையில வந்து ரொம்ப சிரமம். அதுக்கு வந்து இப்போ நிறைய துவா கேட்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில மாலையில துவா கேட்டிருக்காங்க. அது என்ன துவாங்க அது? நான் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். கூட ஒரு துவா பார்த்தோம்னு நினைக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உரத்த இலா அர்தலில் உமூர். அறுதலின் உமர். ரொம்ப முடியாம கிடக்குற, இந்த பெட் ரிட்டன் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு மூத்தாக்கிறாத என்ன அப்படிங்கிறதுல நம்ம எல்லா துவா கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நம்ம இந்த 2 உலகத்திலையும் வெற்றி பெறணும், உலகத்துல வாழ்க்கையை நமக்கு லேசாக்கி வைக்கணும் அப்படிங்கறத நம்ம துவா கேட்போம் இன்ஷா அல்லாஹ். وما علمناه الشعر وما ينبغي له إن هو إلا ذكر وقرآن مبين لينذر من كان حيا ويحق القول على الكافرين. நம்முடைய தூதராகிய அவருக்கு நாம் கவிதையை இயற்ற கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு அவசியமானதும் அல்ல. இது நல்லுபதேசமும் தெளிவான குர்ஆனுமே தவிர வேறு இல்லை. அக்குர்ஆனானது உயிரோடு உண்மையை ஏற்று பொய்யை மறுக்கும் உள்ளத்துடன் இருப்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும், நிராகரிப்போர் மீது தண்டனை பற்றிய வாக்கை உறுதிப்படுத்துவதற்காகவும் இறக்கப்பட்டது.
சோ 69, 70 ஆகிய 2 வசனங்களை இப்ப நம்ம பார்த்திருக்கோம். சோ 68வது ஆயத்துல வந்து 68ன்றதை விட 60ல இருந்து 68 அப்படி நம்ம ஒரு மொத்தமா பார்த்தோம்னு சொன்னா, அந்த மறுமையுடைய காட்சி, அந்த மறுமையுடைய நீதிமன்றத்துல நடக்கக்கூடிய விசாரணை, அல்லாஹ் வந்து மனிதனுடைய உடலமைப்பையே மாற்றி அமைக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் அவன் கையில இருக்கு. அதே மாதிரி மனிதனுக்கு முதுமை உண்டு, பலவீனம் உண்டு. இந்த செய்தி எல்லாமே அல்லாஹ் வந்து சொல்லி காமித்தான். சோ இந்த 69, 70 இந்த 2 வசனத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்பகத்தன்மை என்ன, அதே மாதிரி இந்த வேதம் குர்ஆன் இருக்குல்ல, இதனுடைய அசல் நோக்கம் என்ன அப்படின்றத அல்லாஹ் இதுல சொல்லி காமிக்கிறான். இப்போ இந்த மக்கத்து குறைஷிகள் என்ன செஞ்சாங்கன்னா, குர்ஆனுடைய அந்த வசன நடை எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்களுக்கு இத பத்தி எல்லாம் தெரியல, ஒரு அறியாமையில இருக்கிறாங்க. சோ அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து ஒரு கவிஞர், குர்ஆன வந்து கவிதை தான், கவிதையுடைய தொகுப்பு தான் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. சோ அவர்களுடைய இந்த அறியாமை, இது எல்லாத்தையுமே அல்லாஹ் வந்து அடியோடு மறுத்து, குர்ஆன் அப்படின்றது கற்பனை கவிதை அல்ல, அது நபி அவர்களுக்கு அவசியமும் அல்ல, அதை நம்ம அவருக்கு கற்றுக் கொடுக்கவும் அல்ல. சோ மனிதனுடைய ஆன்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டி தான் இந்த குர்ஆன் அப்படின்றத அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக, 2 வசனங்களின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான். ஒமா அல்லம்னாஹு ஷிஅர, நாம் அவருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கவிதை உணர்வையோ அல்லது அதனுடைய விதிகளையோ கொடுக்கல அப்படின்றத அல்லாஹ் வந்து உறுதிப்படுத்தி சொல்றான். ஒமா எம்பகி லகு, அவருக்கு அது தகுதியானதும் அல்ல, உகந்ததும் அல்ல. இப்போ ஒரு இறை தூதர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்கு, தூய்மையான ஒரு பரிசுத்தமான ஒரு கண்ணியம் இருக்கு. அந்த கண்ணியத்தை வந்து கவிதை, கற்பனைகள், சோ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது அப்படின்றத வந்து அல்லாஹ் வந்து பிரிச்சு சொல்றான். ஒமா எம்பகையிலகுன்னு அவருக்கு அது தகுதியானதும் இல்லை, அவசியமானதும் இல்லை. ஒரு தூதர் வந்து கவிதைகளை வந்து அதிகமாக சொல்றது அல்லது வந்து புனை கதைகளை சொல்றது அது அவருடைய நோக்கமும் அல்ல அப்படின்றது அல்லாஹ் இதுல சொல்றான். இன்ஹுவ இல்லா திக்ருன் குர்ஆனும் முபீன், தெளிவான குர்ஆன். இன்ஹுவ இல்லா திக்ர் அப்படின்னா இது நல்லுபதேசம் அன்றி வேறில்லை. திக்ர் அப்படின்னா என்ன, மனிதன் சில விஷயங்கள்ல மறதியால இருப்பான், மறந்து போயிருப்பான், அத அவனை வந்து மறதியிலிருந்து தட்டி எழுப்புது, கடமைகளை அவனுக்கு வந்து உணர்த்துது, அதுதான் அறிவுரை சொல்லக்கூடியது குர்ஆன் அப்படின்றத அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அடுத்தது சொல்றான், லியுந்திர மன்கான ஹையன், உயிரோடு இருப்பவர்களை இது எச்சரிக்கை செய்வதற்காக. இந்த இடத்துல ஒரு வார்த்தை ரொம்ப கவனிக்கத்தக்கது, ஹை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான், உயிரோடு இருப்பது. உயிரோடு இருப்பதுன்னா 2 விதத்திலையும் சொல்லலாம். ஒண்ணு, யார் வந்து ஹயாத்தோட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் அப்படின்னு சொல்லலாம். 2வது வந்து சத்தியத்தை ஏற்கக்கூடிய அந்த துடிப்பு, மார்க்கத்தை கத்துக்கணும்ன்ற ஆர்வம், அதே மாதிரி நேர்மையான ஒரு உண்மையான சிந்தனை கொண்ட, எப்படி சொல்ற, ஆக்டிவா இருக்கக்கூடிய இதயங்கள், அந்த இதயங்களுக்கு மட்டும்தான் இது போய் எச்சரிக்கை செய்யும். அது அப்படி அவங்களுக்கு தான் எச்சரிக்கை செய்யணும் அப்படின்றத குர்ஆன் வந்து சொல்லுது. இறந்தவர்கள், உயிரோடு இல்லாம இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம இந்த குர்ஆனை எடுத்து சொன்னா அவங்களுக்கு கேட்காது. இது ஒண்ணு. 2வது, உயிரோடு சத்தியத்தை ஏற்கிற தன்மையோடு உள்ளம் வந்து திறந்த மனசோட எந்த ஒரு கள்ளம் கபடமும் இல்லாம இருக்கிறவங்கள்ட்ட நீங்க எச்சரிக்கை செஞ்சீங்கன்னா அது அப்படியே போய் அவங்களுக்கு பதிஞ்சிரும் அப்படின்ற ஒரு செய்தியும் இதன் மூலமாக நமக்கு வந்து புரிய வருது. வயஹிக்கல் கௌலு அலல் காஃபிரீன், நிராகரிப்பவர்களுக்கு எதிராக என்னது அந்த வார்த்தையை வந்து உறுதியாக்குவதற்காக, ஹக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சொன்னோம், வயஹிக்கல் கௌலு, வார்த்தை உறுதியாவதற்காக. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, நேர்வழி வருதா அதை அடியோடு மறுக்கிறாங்க, ஆன்மீக ரீதியாக அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட மரணம் அடைந்து விட்டாங்க அப்படின்னு. சோ அந்த காஃபிர்கள் மீது இறைவனுடைய அந்த தண்டனை சட்டம் அவங்களுக்கு தான் அப்படின்றதையும் அல்லாஹ் இதுல வந்து மிக தெளிவாக நமக்கு வந்து சொல்றான். சோ நமக்கு இந்த ஆயத்துல என்ன புரியுது, அரபு கவிதைகள் பெரும்பாலும் எப்படி இருக்கும், நார்மலே கவிதைகளே எடுத்துக்கொண்டாலும் கவிதைக்கு பொய் அழகு அப்படின்னே சொல்றாங்க. கற்பனைகளால, மிகைப்படுத்தலால, அதே மாதிரி போலியாக ஒருத்தர் வந்து வர்ணிக்கிறதுனால, இப்படிதான் வந்து அரபி கவிதைகள் ஆரம்ப காலத்திலயும் வந்து இப்படிதான் இருந்துச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள்ல ஒரு தடவை கூட கவிதை பாடியது இல்லை. யாராவது பாடினா கூட அந்த
அந்த வரிசையை மாற்றி வந்து அவங்க பேசக்கூடிய நடை வந்து உரைநடையாக இருக்கும். அப்ப அந்த கற்பனை உலகத்திலிருந்து அந்த என்ன கவிதை அப்படின்ற இதுல இருந்து அல்லாஹ் அவங்கள பாதுகாத்தான். ஒமா எம்பகையிலகு, அவருக்கு அது அவசியம் இல்லை. அப்ப குரான் அப்படின்றது வந்து யதார்த்தங்கள் நிறைந்த உண்மை. அதனுடைய அந்த முழு ஸ்ட்ரக்சர் தான் குரான் அப்படின்றது இதுல நம்ம வந்து பாக்குறோம். மன்கான ஹையன் அப்படின்றதுக்கு விளக்கம் சொல்லும் போது எப்படின்னா, விவேகமான புத்தி சில பேர்த்துக்கு இருக்கும். அதாவது எதுவுமே வந்து அவசர அவசரமா இல்லாம நிதானமாக முழுவதுமாக புரிஞ்சு கொள்ளணுன்ற விவேகத்தன்மை. வேகத்தன்மையை விட விவேகத்தன்மை வித்தியாசமானது. சோ அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு எப்பயுமே விழிப்புணர்வோடு தப்பு செஞ்சிடறதுல ரொம்ப பயமா இருப்பாங்க. அதே மாதிரி நன்மை செய்யறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அந்த முஃமின்களுக்கு மட்டுமே அல்லாஹ்வினுடைய பார்வையில உயிரோடு இருக்கிறவங்க, அப்படி இருக்கிறாங்கல்ல, ஆக்டிவா எப்பயுமே விழிப்புணர்வோட வச்சிருக்கிறாங்கல்ல உள்ளத்தை, அவங்கதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஹை, அதாவது உயிரோடு இருப்பவர்கள் அப்படின்றதை கூட இதற்கு விளக்கமாக கொடுக்குறாங்க. அப்போ கவிஞர் அப்படின்னு சொன்னா கற்பனையில கோட்டையவே கட்ட முடியும், வார்த்தை ஜாலங்களை வச்சு. ஏன்னா அரசர்கள்ட்ட வந்து கவிதை பாடி பரிசுகள் பெற்று போகக்கூடிய ஒரு இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வார்த்தை ஜாலங்களால என்ன செஞ்சவர்னா அப்படியே அரசரே அப்படியே மயக்கிடுவார் அந்த கவிஞர். உணர்ச்சிகள் வசப்பட்டு பேசக்கூடிய இதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா அதுல வந்து நிலையான கொள்கை இருக்குமான்னா இருக்காது. அதுல ஏதாவது சட்டத்திட்டங்கள் பொதிஞ்சிருக்குமா? அதுவும் இருக்காது. அப்போ இறை தூதர் நபினா யாரு? முதல்ல யதார்த்தமான உலகத்துல உண்மையைதான் அணு அணுவாக மக்களுக்கு புரிகிற வகையில பேசி வாழ்ந்து காட்டி அவங்க வாழ்க்கையை சீரமைக்கணும்னு வந்த ஒரு புரட்சியாளர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ஒரு கவிஞர் அல்ல அப்படின்ற செய்தியும் குரான்ல வந்து, அதாவது அல்லாஹ் வந்து இந்த ஆயத்துல சொல்லி காமிக்கிறான். அப்போ ஆஹ் குரானை வந்து ஒரு கவிதை அப்படின்னு சொன்னது யாருடைய வேலை? இந்த முஷ்ரிக்குகள் வந்து நபி அவர்களுடைய வழி நடத்துதல் எப்படி வந்து கைட் பண்றாங்க, குரான் சொல்ற மாதிரி எப்படி அவங்க இருக்கிறாங்க, குரான மக்களுக்கு எப்படி வந்து சொல்றாங்க, இதெல்லாமே தட்டி கழிக்கிறதுக்காக அவங்க செய்த ஒரு சூழ்ச்சி. அப்போ ஒரு கற்பனை கிடையாது. குரான் என்பது ஒரு கற்பனை அல்ல, அது ஒரு தெளிவான வழிகாட்டி அப்படின்றதும் இதுல வந்து நமக்கு வந்து புரிய வருது. அப்போ எச்சரிக்கை செய்யறதுன்னா என்ன? நரக நெருப்பை விட்டு எச்சரிக்கை செய்யணும். ஒழுக்கம் கெட்டு போறக்கூடிய அந்த நிலைமையை விட்டு எச்சரிக்கை செய்யணும். யாரெல்லாம் எச்சரிக்கை செய்யலாம்? முதல்ல ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு எச்சரிக்கை செய்யலாம். சில சமயம் பிள்ளைகள் தெளிவாக இருந்து கொண்டு பெற்றோர்கள் பல இடங்கள்ல தவறு செய்யக்கூடிய ஒரு நிலைமை காட்சி நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படி ஆப்போசிட்டா கூட பிள்ளைகள் குரான்ல இப்படி வந்து சொல்லியிருக்கிறான் அல்லாஹ், அதனால நம்ம இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி பெத்த தகப்பனை வந்து சில இடங்கள்ல குரான் சொல்லக்கூடிய வார்த்தையை வச்சு திருத்தக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அதே மாதிரி பெரியவர்கள் சிறியவர்கள் இப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னா என்ன? எச்சரிக்கை செய்யறது. நரக நெருப்பை விட்டு யாரை நம்ம எச்சரிக்கை செய்ய முடியுமோ அவங்கள செய்யலாம். அதே மாதிரி ஒரு ஒரு நபரே பார்க்கிறோம், ஒழுக்கங்கெட்ட வேலையை செய்யறாரு, அந்த சீரழிவை நோக்கி அவர் போகாம இருக்கிறதுக்கு நம்ம தடுத்து நிறுத்தலாம். சோ இந்த மாதிரி எச்சரிக்கை செய்யறது தான் குர்ஆனுடைய இலக்கு. நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன விஷயம் இதுதான் அப்படின்றது இதுல மிக தெளிவாக நமக்கு வந்து புரிய வருது. சோ இதுல இன்னைக்கு பாக்கலாம்ல, இன்னைக்கு உள்ள இதுலயே நிலைமையிலேயே சினிமால ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க. இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே. அதே மாதிரி சாங்ஸ், தமிழ் பாடல்கள், சினிமா பாடல்கள், தவறான பொருள் கொண்ட பாடல்கள் இதுல கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிட்டாங்க. அதே மாதிரி கவிதைகள், அப்புறம் வந்து கற்பனை நாவல்கள், அதே மாதிரி சோசியல் மீடியா நிறைய ஆப்புகளை வந்து நம்ம குறிப்பிடலாம். சோ இந்த மாதிரி வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் என்ன செய்யுதுன்னா மனிதனுடைய யதார்த்தமான வாழ்க்கையை விட்டு திசை திருப்புது. அவனை அப்படியே ஒரு கற்பனைக்கு கொண்டு போகுது. அவனுக்கே ஒரு உணர்ச்சி வருது, அந்த உணர்ச்சி எல்லாமே போலியான இது. அதுலயே வந்து அவன் மூழ்கி கிடக்குறான், வெளியே வரமாட்டேங்கிறான். ஆனா உன்னுடைய வாழ்க்கையை மாத்துறது, குர்ஆன் நம்மள்ட்ட பேசுறது என்ன? உன்னுடைய வாழ்க்கையை மாத்துறது இந்த கற்பனை விஷயங்கள் அல்ல. உன்னுடைய அசல் தேவைகளை, நீ எப்படி வாழணுன்ற விஷயங்களை பேசக்கூடிய இந்த இறைவனுடைய வழிகாட்டியான குர்ஆன் மட்டும்தான். அப்போ பொழுதுபோக்குகளாம் அதனுடைய மாயையினால மனிதன் என்ன செய்யறான்னா அதுலயே மூழ்கி போயிடுறான். ஆனா இதுல இருந்து முதல்ல எஞ்சி வா அப்படின்னு சொல்லி குர்ஆன் நம்மள எல்லாரையும் தட்டி எழுப்புது. எதுக்கு குர்ஆன் வந்திருக்குன்னு சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, அதனுடைய நிதர்சனமான உண்மை என்னன்றதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி குர்ஆன் நம்மிட தட்டி எழுப்பக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இதுல புரிஞ்சு கொள்ள முடியும். உடலால நிறைய பேர் வந்து
உயிரோடு இருக்கிறாங்க. உடல் ரீதியாக பார்க்கும்பொழுது எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க. ஆனா சிந்தனை, அதே மாதிரி ஒழுக்க ரீதியாக நிறைய பேர் வந்து இன்னைக்கு மரணித்து போயிருக்கிற வந்து விஷயங்களை பார்க்க முடியும். எப்படி மரணிச்சு போயிட்டாங்கன்னு நான் சொல்றேன். வட்டி தெரியும் ஆனாலும் வாங்குறாங்க. ஆபாசம் கூடாது தெரியும் ஆனாலும் சில இடத்துல வந்து அந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் ஹலால் ஹராம் போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள் தடைன்னு தெரிஞ்சும் கூட அதை பின்பற்றினாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க உடலால் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறாங்க, சிந்தனையால் அவர்கள் மரணித்து போய்விட்டார்கள் அப்படின்றதான் ஒரு விஷயமாக நமக்கு பார்க்க முடியும். ஏன்னா அப்படி செய்யறவங்களை பார்த்துனாவது ஏதாவது நினைக்கிறாங்களா, ஏன் இப்படி இருக்கிறாங்க, இவங்க வந்து திருந்த மாட்டேங்கிறாங்களே, அவங்க வந்து மாறணும்னு நினைக்கிறோம், அந்த மாதிரியான சிந்தனையும் அவங்கள்ட்ட இருக்காது. அப்போ இது அப்படியே ஃபுல்லா ஆயிரும் போது, உள்ளத்துல அப்படியே நிலையா இருக்கும் பொழுது குரான் சொல்லக்கூடிய எந்த போதனையுமே அப்படியே எதுவுமே பதியறது கிடையாது. அப்போ அல்லாஹ் சொல்ற மாதிரி ஹை, அந்த உயிரோடு இருக்கிறவன் யாரு, தன்னுடைய இதயத்தை எப்பயுமே விழிப்புணர்வோடு வச்சிருக்கிறான் பாருங்க. எப்பயுமே அல்லாஹ் வந்து எனக்கு என்ன ஒரு ஆர்டர் போட்டான்னா டக்குன்னு நான் அதை செயல்படுத்துவேன். அல்லாஹ் சொல்லிட்டானா அதுக்கு நான் மறுபேச்சே பேச மாட்டேன், டக்குன்னு நான் செஞ்சிருவேன். எவ்வளவு பெரிய தப்புல இருந்தாலும் அந்த தப்பை விட்டு நான் விலகிடுவேன் அப்படின்னு இருக்கிற ஒரு முக்மின், அவன் தான் ஹை, அவன் தான் உயிரோடு இருக்கிற முக்மின் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இதுல வந்து நமக்கு புரிய வைக்கிறான். சோ எப்படி வந்து நபி அவர்களை அந்த காலத்துல இந்த முஷ்ரிக்குகள்லாம் என்ன செஞ்சாங்க, அவர் வந்து சரியில்லை, அவர் வந்து கவிஞர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிராகரிக்கிறதுக்கு பார்த்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அதே மாதிரி தானே தவறான பிரச்சாரங்கள் பல இடத்துல நடக்குது. அவதூறுகள் முஸ்லிம்களை பார்த்தாலே இன்னைக்கு இப்படிதான், முஸ்லிம்கள்னாலே தீவிரவாதிகள் தான், முஸ்லிம்கள்னாலே இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இஸ்லாமிய அந்த மார்க்கத்தை ஒழிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. சோ இது நம்ம என்ன எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உள்ள முஸ்லிம்கள் மார்க்கம் என்ன, குரான் என்னன்றத விளங்கி அதன்படியில இருந்தாதான் இந்த அவதூறுகள் எல்லாம் முறியடிக்கப்படும். ஒரு முஸ்லிம் பாக்குறாங்க அப்படின்னா அந்த முஸ்லிமை பார்த்தா இஸ்லாம் இப்படிதான் சொல்லுது போல அவங்க அதன்படிதான் வாழ்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆனா நம்மளை பார்த்து அவங்க வந்து நீங்களே சரியில்லை அப்புறம் எப்படி மத்தவங்க எல்லாம் சரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிற ஒரு நிலைமை எப்பயுமே இருக்கக்கூடாதுன்றதுதான் இதுல வந்து புரியும். அப்போ நம்ம ஹை ஒரு உயிரோட இருக்கிறோம்னு சொன்னா ஆன்மீக ரீதியாவும் உயிரோட இருக்கணும். நம்ம உள்ளத்துல எப்பயுமே அல்லாஹ்வினுடைய கட்டளைகள் நான் செயல்படுத்துவேன், தப்பு இருந்துச்சுன்னா அதை விட்டு விலகிடுவேன், மத்தவங்களை தப்பு செய்ய விட மாட்டேன், இந்த கவனத்துல ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்ப குரான் அதே மாதிரி இன்னொரு விஷயத்த பாருங்களேன், குரான் ஓதப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அதை ஒரு சடங்கு மாதிரி பாத்துடுறாங்க. ஒரு இடத்துல யாசின் ஓதப்படுதா அதை அப்படியே காது கொடுத்து கேட்கறாங்க, அது அவ்வளவுதான், அதோட கொஞ்சம் இடத்துல முடிஞ்சிருச்சு, அப்படியே போயிருது. ஆனா குரான் அதே யாசின்லதான் அல்லாஹ் வந்து சொல்றான், லியுன்சிர மன்கான ஹையன், யார் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எச்சரிக்கை. எப்போ அந்த எச்சரிக்கை புரியும், குரானை படிச்சு அதுல தமிழ் விளங்கி அதுல இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த எச்சரிக்கை என்ன சொல்லுதுன்றது நமக்கு புரியும். சோ அந்த எச்சரிக்கையை நம்ம எப்படி நம்ம கேட்டும் நம்ம நடைமுறைப்படுத்தலாம், நம்ம வந்து எப்படி மாறலாம், எப்படி சேஞ்ச் ஆகலாம், நம்ம ஃபேமிலி நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பார்க்கும் பொழுது இது சொசைட்டில ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுத்தும் அப்படின்றது நமக்கு வந்து புரிய வருது. சோ குரான் அப்படின்றது வெறுமனே காதோடு கேட்டு போற சடங்கு அல்ல, அது செயல்படுத்துறதுக்கான ஒரு ஒரு வேதமாக இருக்குன்றதும் இதுல நமக்கு வந்து புரிய வருது. ஓகே, நான் வந்து அல்லாஹ் சொல்றான், நான் வந்து அவருக்கு வந்து கவிதை கற்றுக் கொடுக்கவில்லை. இப்ப இதுல இருந்து என்ன அல்லாஹ் சொல்றான், நான் வந்து இது மூலம் அல்லாஹ் சொல்றான், நான் தான் இதுல இறக்கி வச்சேன், குரான் வந்து என் மூலமா தான் வந்துச்சு, இப்படியே மறைமுகமா சொல்றான். இதுல நம்ம எப்படியும் புரிஞ்சுக்கணும், கவிதையை அனுப்பல, இது வெறும் கவிதை கிடையாது. கவிதையை போன்ற இருக்கும், ஆனா சில ஆயத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கேட்கறதுக்கு அருமையா இருக்கும். சூரா அர் ரஹ்மான்லாம் கேட்கும் போது அவ்வளவு இனிமையா இருக்கும். என்ன அர் ரஹ்மான் அல்லமல் குரான் பலக்கல் இன்சான் அல்லஹமுல் பயான் கேட்கும் போது இதா ஜுல்சிலத்தில் ஜில்ஜாலா. நம்ம இங்க இருக்கிற கவிதைலாம் என்ன, அந்த கவிதை குரான்ல உள்ள கவிதை கேட்கணும், அதே அல்லா கவிதை இல்லைங்கிறான். என்ன அப்படின்னா கவிதைகளுக்கெல்லாம் பெரிய கவிதைன்னு நம்ம சொல்லலாம், ஆனா அது கவிதை இல்லைன்னு அல்லா அடிச்சிடறான். அதுக்கு அந்த ஒரு அல்ல ஒரு பயான் அல்ல இந்த முடிக்கும் போது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்கிறாங்க. என்ன ஸோ நம்ம அது தெளிவான அர்த்தத்தை விளங்கி அதே நேரத்துல நம்ம கவிதையாவே நம்ம பார்க்கக்கூடாது. சில பேர்
அது வந்து தூக்கம் வரலன்னா போட்டு கேட்கறது என்ன, வந்து சும்மா கப்பு போட்டு கேட்டுட்டு நம்ம பாட்டு வேலையை பார்க்கறது, வியாபாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறது, பறக்கத்து வரும் அப்படின்ட்டு. அது வந்து அப்படி செய்யக்கூடாதுங்க. குரான் ஓதப்படும் போது வாய்மூடி பேசி நம்ம கேட்கணும் குரான் சொல்றது, அதுதான் அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா அதை ஆஃப் பண்ணிடணும் என்ன. ஸோ 2 2 in 1 பண்ணும்போது அதுக்கு வந்து நம்ம நல்லா பாதுகாக்கணும், அதை அவமதிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது என்ன. அது 2 புரிஞ்சு ஓதணும், கவிதை மாதிரி கிடையாது. அவருக்கு வந்து இது உகந்தது அல்ல அப்படிங்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இல்லைங்களா என்ன. அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவருடைய தர்ஜா எப்படி உயர்த்துறான் பாருங்க என்ன. அவங்களுடைய எம்பகி லகு, அவருடைய சாதாரண கவிஞரோட அளவெல்லாம் நீங்க வந்து வச்சிடக்கூடாது. என்னோட ரொம்ப நெருங்கின ஹபீப் அவரு என்ன, உலகத்திலே படைக்கப்பட்ட சிறந்த படைப்புகள்ல ஒரு படைப்பு என்ன. ஸோ சொல்லிட்டு, ஆனா அவரோட அப்துன்னு சொல்லுவோம் சில இடத்துல. என்னுடைய நான் தான் ரப்பு, அவர் அப்து அப்துன்னு தான் சொல்லுவோம். பட் அப்துலேயே சிறந்த அப்து அவங்க தான் என்ன. நம்பர் 1 இந்த மீமார்கள்ல வந்து இன்ஷா அல்லா மறு உலகத்துல தலைவராக இருக்க போறவங்க. நம்ம அவங்களுடைய சிஃபாக்காகவும் நம்ம துவா செய்யணும் என்ன. 2வது இந்த குரானுடைய மகிமையை எல்லாம் சொல்ல, இன்பு இல்லா திக்ரா குரான் முபீன். திக்ருங்கிற வார்த்தை யூஸ் பண்றான் என்ன. திக்ருங்கிறது என்ன, நினைவூட்டல் தான். நமக்கு ஏற்கனவே ஃபித்ரா கொடுக்கப்பட்டிருக்கு. எது நன்மை தீமை, எது வந்து எது ஒரே தெய்வம் என்ன, திருடுறது பாவம் என்ன, பெற்றோர்களை பார்த்துக்கிறது வந்து நன்மை, தானம் கொடுக்கறது நன்மைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அல்ல அதை வந்து நினைவூட்டுறான். இதை வந்து இப்போ வந்து எவ்வளவு பேர் நல்ல விஷயங்கள் செய்யறாங்க. மாற்று மத சகோதரர்கள் நிறைய பேர் நிறைய நன்மை செய்யறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளவு பேர் நல்லபடியா நம்மளோட நல்ல பெற்றோர்களை பாத்துக்கிறாங்க, எவ்வளவு எவ்வளவு நிறைய அறப்பணிகள்லாம் செய்யறாங்க, எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரிலாம் கட்டி வச்சிருக்கிறாங்க என்ன. ஸோ ஒரே ஒரு மிஸ்ஸிங் என்ன, ஏக இறைவனை நம்பணும் என்ன. அதுக்குதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான திக்ரு இது என்ன. ஒரு நான் தான் குல்வெல்லாம் ஆகாது அப்படிங்கிறது அந்த திக்ரு நம்ம வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். குரானும் முபீன், தெளிவான குரான். இதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறான் என்ன. முதல்ல அலிஃப்லாமீம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுவான் இல்லைங்களா. அலிஃப்லாமீம் தாலிக்கல் கிதாபுல் முபீன் லா ரைப ஃபீஹி முதலில் முத்தகீன். இதுல வந்து திருப்பியும் நல்லா வந்து இதுல எம்பசைஸ் பண்றான். இது குரானை ஓதுறது, இந்த ஓதப்படுற குரான்ல எந்த ஒரு டவுட்டே கிடையாது அப்படின்றான். நம்மளா டவுட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்மள சந்தேகத்துல உழந்தாதான் என்ன. நல்லா எப்பவுமே நல்லது சொல்லுவான், நன்மையை சொல்லுவான் அப்படின்னு அந்த லைட்ல நம்ம பார்த்தோம்னா, இல்லைன்னா என்ன ஆகும். இதை எச்சரிக்கையை நம்ம எடுத்து பயப்படணும், நல்ல விஷயங்களை கேட்டு சந்தோஷப்படணும். அது மனசு வந்து அப்பதான் உயிரோட்டமா இருக்கும். குரானை கேட்கும் போது, திக்கர்களை கேட்கும் போது வந்து மனம் வந்து உயிருள்ள மனமாகுது என்ன. யார் இதை கேட்காம அதை வந்து புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறாங்களோ அவங்களுடைய மனசு வந்து குஃபருக்கு போயிடுது. நல்லா காப்பாற்றணும். ஸோ அந்த மாதிரி குரானை வந்து நம்ம கவிதையோவோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வந்து சாதாரணமோ நம்ம நினைச்சிடக்கூடாது. குரானுடைய அந்தஸ்தோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அந்தஸ்தோ ரொம்ப நமக்குலாம் வந்து அதிகமானது. ஸோ இது ஒரு உதாரணம் சொல்லலாம். ஐயன், அதாவது குரானை கேட்டாதான் மனசு வந்து, குரான் ஹதீஸை கேட்டாதான் நம்ம மனசு வந்து உயிரோட இருக்கும். நம்ம எப்படி ஒரு செடி, ஒரு விவசாயி ஒரு பயிருக்கு தண்ணி ஊத்துறானோ, தண்ணி ஊற்றி வளர்த்தா தானே அது வந்து பார்த்து அதுக்குள்ள பூச்சி கொலைக்கொல்லி எல்லாம் போட்டு கொலையெல்லாம் பிடுங்கினா தானே அந்த அந்த தோட்டம் வந்து நல்லா வளரும் இல்லைங்களா. அது இல்லைன்னா என்ன ஆகும், செத்து போயிடும். அது வளருமா, பராமரிக்காம தண்ணி ஊத்தாம. அதே மாதிரிதான் மனுஷன். எப்போ வந்து இந்த மாதிரி குரான நினைவூட்டல கேட்கும் போது அது பசுமையா இருக்கு, நல்லா வளருது என்ன. ஸோ இல்லைன்னா இந்த செத்து போயிடும். நிறைய இடத்துல சொல்லுவான், இந்த பூமியை பாருங்க எப்படி நான் அதை உயிரோட ஆக்குறேன், எப்படி மரங்களை பாருங்க அப்படின்னு சொல்லுவான்டா. ஸோ இதயத்தை உயிரோட வச்சுக்கணும். நமக்கு எச்சரிக்கை, மற்றவங்களுக்கும் எச்சரிக்கை சொல்லணும். அந்த குரானை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் மிக சிறந்தவர் நல்லா சொல்லியிருக்கான். மற்றவங்களுக்கு இதை நம்ம நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லும் போது, இந்த எச்சரிக்கைகளை எடுத்து சொல்லும் போது நமக்கு அது ரொம்ப டீப்பா ஆழமா பதியும். நம்மளுடைய ஈமான் இன்னும் கொஞ்சம் பலப்படும். ஸோ நம்ம அல்லாஹ் சொல்ற நன்மை எச்சரிக்கையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு நம்ம அல்லாஹ் சொல்றத இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணோம். அந்த தௌஃபீக் எல்லாம் கொடுக்கணுங்கிறது நம்ம இந்த நேரத்தில் எல்லா இடத்துல கேட்போம்.
ஸோ இது வந்து கவிதையாவோ ரசூலாசனத்தை வந்து சாதாரணமாவோ நினைக்காம சும்மா ஒரு புகழ் மாலை பாடிட்டு போயிட்டு என்ன வருஷத்துல ஒரு தடவை எந்திரிச்சு நின்று என்ன பல நெய் சோறு சாப்பிட்டுட்டு என்ன திருப்பி போய் நான் பண்ற அரிச்சாட்டியம் பண்றேன் என்ன அப்படின்னு பண்ணா அது நோ யூஸ் என்ன. அந்த கவிதைகளும் ஒழுங்கான கவிதையான்னு பார்க்கணும். இப்போ செய்யற புகழ் மாலைகளும் என்ன அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அளவுக்கு அதை கொண்டு போயிடக்கூடாது என்ன. ஸோ சொல்லுவாங்க அது வந்து கவிதைகள் வந்து ஆஹ், சொல்றாங்க புரியல, நான் படிச்சது இல்லை அந்த கவிதைகள்லாம் என்ன. ஆனா சில பேர் அதை வந்து தவறா எடுத்துக்க உண்டு. அல்லாஹ்வுக்கு அளவுக்கு ஈக்குவலா கொண்டு போற சில வார்த்தைகள் கூட இருக்குங்கிறாங்க. அல்லாஹ் ஆலம் என்ன. ஏன் அதனாலதான் அல்லாஹ் ஷேர் இல்லைங்கிறான் என்ன, கவிதை இல்லை இது கவிதையா ஆக்கிறாதீங்க என்ன. ஸோ குஃபுருத்தனம் நிஃபாக்தனத்துல நம்ம எல்லாம் பாதுகாக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.